எல்லா சைடும் அவங்க சுற்றிட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. ப்ரெஸ்ஸு தான் காப்பாற்றணும்னு நம்பி வந்திருக்காங்க. நீங்கள் தான் காப்பாற்று, நீங்கள் தான் தூக்கி விடணும். உங்கள் விமர்சனம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த படத்தில் ஏதோ குறை இருந்தால் என்கிட்ட நேரடியாக அதை இவங்ககிட்ட நேரடியாக சொல்லிவிடுங்க. ப்ளஸ்ஸு நீங்கள் எழுதிடுங்க, அவ்வளோதான். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, பார்த்து பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்காங்க, அவ்வளோ ஓன்லீஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வாங்க வாங்க, நீங்க வாங்க, ஒரு வாரம் வாங்க வாங்க இல்ல 2 வாரம் ஐயோ நீங்க பேசுங்க. வெற்றிடத்தை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப வெற்றிடத்தை நீங்க சன் டிவில சன் நியூஸ்ல இருக்கேன். 25 வருஷமா சன் நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட முதல் முயற்சி. நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னுக்கு கொண்டு வாங்க. அந்த பக்கம் நிக்க வேண்டியதுனா இன்னைக்கு இந்த ப்ரொடியூசரா இங்க நிக்கிறேன். நம்மள ஒருத்தர் நீங்க தான் படத்தோட எடிட்டர் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இது பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க சார். பெரிய ஆர்டிஸ்ட் படமே உங்களுக்கு எல்லாமே கவுண்ட் பொறுத்துன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணி, ஏன்னா பத்திரிகையாளர் எப்பவுமே பத்திரிகையாளர் நம்பி நீங்க வந்து பத்திரிகையாளர் பண்ணிடுவாங்க சொல்லக்கூடாது. நீங்க எடுத்த கதை உங்களுக்கு தெரியும், கண்டென்ட் எதோட கண்டென்ட் தெரியும். ஸோ இது வந்து மோட்டிவேஷன் கண்டென்ட். ஆமாம், இது எதில் போகணுமோ அதுதான் போகணும். இது ஜெயிச்சு 100 நாள் 100 நாள் கணக்கான உண்மையான இது பயமுறுத்தி காசு பாக்குறதுதான் இங்க கூட்டம் இருக்குது. ஆனா பேய் இல்ல, வெற்றிடம், மனசை தைரியப்படுத்தி நீங்க படம் சொல்றீங்க. எப்படி இந்த யோசனை வந்து வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற பொருத்தமாக நான் பிரின்சிபல் படிக்கிறதே கற்றுதான் வந்ததுக்கு வெளிலேருந்து வந்து நான் டாக்டர் கதை சொல்கிறேன். அங்கே தான் மிஷின் கேரக்டர் இருந்தேன். அவரோட சித்திரப்பேசி மக்களால் நான் நிறைய நான் ஃபிக்ஷன் படித்தேன். பேசிக்காக தீஸ் லெசன்ஸ் சயின்ஸ் ரீதியாக நிறைய கதைகள் சம்திங் கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறைய கதைகள்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கு நானே ஜட்ஜ் பண்ணேன். கொரோனா டைமில் 2020 எழுதுனேன். ரீசெண்டாக அந்த டைமில் நிறைய எம்டிலெஸ் இருக்குது வேர்ல்டு பூரா. கோ அவுட்சைட் ரோடு எல்லாம் எம்டி, எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ அதில் ஒரு இன்ஸ்பைரன்ஸ் ஆச்சு. அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியா இருந்துச்சு நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கீனோஃபோபியா யாரும் சொல்லலை. அது ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்டேஜஸ் இல்லாமல் லைஃப்பில் நிறைய லாஸ் நடந்துன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிட உருவாகும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடச்சதுனால இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான், ரைட்டர் தான் நான். ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க. ஏன்னா கொரியன் படம், சைனீஸ் படம், எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரியில் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுறது. அவர் என்னென்ன பண்ணாரு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது? நான் முக்கால்வாசி நீங்க பாத்தீங்கன்னா 99% அவரோட சாயல் இருக்கவரோட ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட நண்பர் அவர் வந்து எதுவுமே எம்டி ஆக மாட்டாரு. நந்தலால கூட இருக்க ஒர்க் பண்ணேன் நான் வந்து. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து நான் ஃபிலிம் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்தது அவர் ஸ்கூலில் இருந்ததுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தெரிஞ்சவமாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். கேமரா பிளாக் ப்ளூ தான் யூஸ் பண்ணேன். ஒயிட் லைட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ லைட் சோர்ஸ் நைட்லாம் வந்து எல்லோ லைட் சோர்ஸ் யூஸ் பண்ண சொன்னால் அந்த பர்டிகுலராக வேலை இருந்தேன். அதாவது அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு, மரியாதை உண்டு.
பட் அவரோட இது இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிலிம் சார் அவரோட இது பண்ணலங்கிறது ஓகே சார். ஆமா, அதுக்காக படத்துல இருந்த ஒரு லேடியும் ஆஸ்திரேலியாவை கணக்கு கொஞ்சம் ட்ரையா எங்களுக்கு இது வந்து நான் தான் சொல்லிட்டேன். நான் பக்கா கமர்ஷியல் ரைட்டர். என்னோட ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு, 20 ஃபிலிம்ஸ் ஒன்னா படிச்சாரு. 25 இயர்ஸா என்னோட எல்லா கதைகளும் தெரியும். நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு கதைகள் இருக்கு. ஆனால் நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டமாவது வெளியில் இருக்காங்க நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன். இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் இங்கே சார் எங்களுக்கு வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு வேணாம், ஒரு கண்ட கல்வியாவது சைடில் அது நீங்கள் கேட்குறீங்க. அது நானே கேட்டால் ஒரு காலத்தில் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இது என்னோட பிழைப்பு. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரெட் அண்ட் பட்டர் 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இதை பண்ணுறேன். why I should take this kind of film? ஏன் இதையே வந்து கீனோ பக்கத்தில் காமிச்சு ஜூம் ஜாம் டூன்லாம் பண்ணியிருக்க முடியும்ல. பர்பஸாக பண்ணி இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருந்தேன். அது ஒயிட்ல தான் இருக்கும், 2 ஷாட்லேயே இருக்காது. 2 பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கீனோ இருக்கும். நான் தான் கீனோவை நடித்தேன். நான் ஒரு டைரக்டராக ஆசைப்பட்டு நடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு ஒரு டைரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் டைட்டில் ரோல். ஆனால் மூஞ்சி காமிக்காம நடிச்சிருக்கேன், வெறும் உடல் மொழி இல்லை. அது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா சார்? ஏதாவது எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்டாக இருப்பேன். எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ பிகினிங் பீரியட்ல ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டோன்னா ஃபிலிம் மாஸ்க்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு தான் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க? அதெல்லாம் எதுவும் எடுக்கல, அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. அதே மாதிரி வெற்றிடத்தை பார்த்து வர்ற அந்த வியாதிக்கு பேர் தான் கீனோபோபியான்றீங்க. எனக்கு சார் ஆமாம் சார். ஆனால் பையன் வந்து கீனோன்னு எப்படி அதுக்கு பேர் வச்சான்? இல்லை பையன் வந்து கீனோன்னா இப்போ கடைசியாக டாக்டர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாருல்ல. இல்ல அது எங்களுக்கு புரியுது சார். பையன் ஏன் கீனோன்னு கத்துறானா, அந்த கனவுல அது வந்து ஹாய் தரன் ஐ எம் கம்மிங் ஐ எம் கீனோன்னு கத்துது இல்ல. அது கீனோன் ஃபர்ஸ்ட் சீன் தண்ணில இருந்து திருச்சி வருது இல்ல, கடல்ல இருந்து. அது வந்து பேர் அது அவன் இருந்தது. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி மிஸ்ட்ரி தான். இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போற மாதிரி போய் இருக்கு. நீங்களே பாருங்க, ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணணும்னா 1 செகண்ட் ஆகுது. என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சது. என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க. நான் வந்து 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணோம். ஐ ஹோப் தட் இஸ் a big crowd or at least a small crowd to enjoy this film. ஏன்னா எனக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு. நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போகிறோம் வெளியில் போகிறோம், ஒரு அழகான பெண் வரா. இப்போ இன்னைக்கு 6 மணிக்கு வரா அப்படின்னா நாளைக்கும் அதே 6 மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் இப்படி எடுத்து அப்படி நம்மளாம் நினச்சிக்கிறோம். இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும், படம் தான் அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஓடும், அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் தான் ஒரு 15 இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு. நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் மியூசிக்கு ஆடியோ ட்ராக் வைக்கணும், அதுக்கு 5 நிமிஷம் பாட்டு, 6 நிமிஷம் பாட்டு, 4 நிமிஷம் பாட்டுலாம் வச்சிருக்க முடியும். நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பேன். அதுக்கு ஃபுல்லாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஆக்டர்ஸ், என்னோட க்ரூ எல்லாம் அப்படி இருந்தாங்க. ரொம்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியை கிளப்பிட்டீங்க. அதுதான் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மால் கண்டென்ட். ஒரே அந்த கீனோட வார்த்தை மட்டும்தான் சினாப்சிஸ் நீங்கள் சொன்னா. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் அதாவது பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதுதான் சார். இதே ஃபேமிலியெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா பசங்களை வந்து தனியாக எடுத்து யோசிப்பாங்களோ? இல்லை அப்படி இல்லை. இது ஆக்சுவலாக ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க, பேய் சாமி. இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயம் சொல்லிட்டீங்க, சரி நம்ம எதை நம்பி போவாங்க? இல்லை இது வந்து 13 இயர்ஸ் கீழே உள்ள கிட்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ், அதாவது இன்டெலெக்சுவலாக இருக்குது கண்டென்ட். அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும். ஃபியர் ஃபேக்டர் 3 வயசு கீழே தான் இருக்கும். நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுறுத்திருக்கலாம். நான் அதை பண்ணலை. நான் ரொம்ப ஹானஸ்டாக பண்ணேன். மியூசிக்லேருந்து ப்ரெசன்டேஷன், ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து. ஏன்னா இந்த படம் நான் 25 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும், 1000 படத்தில் லட்சக்கணக்கான படத்தில் பார்த்துட்டேன் நினச்சி தான் வச்சேன். ஒன்று பண்ணுறோம், அது ஒழுக்கமாக பண்ணுவோம். ஏன்னா நானும் ஆடியன்ஸாக இருந்து வந்தவன் தான், வானத்திலேருந்துலாம் குதிச்சு வரல. அது மாதிரி அமானுஷம் சொல்றோம் சார். சரிங்களா, அமானுஷம் தாண்டி நீங்க வருஷம் சொல்றீங்க கீனோன்னு சொல்றீங்க. சரிங்களா, இப்ப பேரண்ட்ஸ்க்கு புரியலன்னா அவங்க வந்து மனநல காப்பத்தை போய் விடுறாங்க சில பேர். அதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கிறது? சொல்லுங்க. ஓகே. இந்த படம் வந்து
தைரியப்படுத்தணும். See, இந்த குழந்தைங்களுக்கு இல்ல, நான் தான் கனெக்டா கடைசியா வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டேனே, யாருமே நீங்க வெற்றிடத்தை பார்த்து பயப்படாத ரேர் கேஸ்னே சொல்றான் அந்த ஆளு. யாருக்கும் இல்ல, அதுதான் கதை. யாருக்க இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எண்டில் வாய்ஸ் ஓவர் வருது, யாருமே ரியல்லே பயப்படலைன்னா கூட மென்டலி பிலாசபிக்கலா மென்டலா லைஃப்ல நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு வேக்கம் உருவாகுதுல நம்ம மனசுல, அதையும் நான் பிலாசபிக்கலா கனெக்ட் பண்ணி தான் அந்த அதுதான் கீனோபோபியா, இன்டர்னல் கீனோபோபியா. எக்ஸ்டர்னல் படத்தோட கேமரா ஒர்க்கு நல்லா இருக்கு. ஆனா ஒவ்வொரு சீன் வந்து லென்த்தா பண்ணிருக்கீங்க. ஏதாவது அவார்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் பண்ணல. ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இது வந்து ஸ்பேஸ் பத்தின படம், எம்டி ஸ்பேஸ் பத்தின படம். அதனால ஒரு கான்வர்சேஷன் சீனா இருந்தாலும் எதா இருந்தாலுமே நான் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் கடைசியில் சொல்ல வரும்போது நம்பணும் ஆடியன்ஸ். ஸோ டைரக்டோரியெல்லாம் ப்ரெசன்டேஷனாக ஷார்ட் டியூஷன் விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கேன். நினச்சதா க்ளோஸ்அப்ஸில் கட் பண்ணிலாம் போயிருக்கலாம். அது ஹோல் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா கீனோக்கும் க்ளோஸ்அப் இருக்காது, இவங்களுக்கே ஒரு 4-5 க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த படமே எம்டியை பற்றின படம். நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய விஎஃப்எக்ஸ் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த படம் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு வைடு கண்டென்ட். ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏரியாலன்னா அந்த இன்டர்நேஷ்னல் டேரக்டர்ஸ்லாம் லாங் டேக்ஸ் வச்சாங்கன்னா அப்படி பெருமையாக எழுதுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அது ஒரு படம் வந்து பயங்கரமாக எழுதுறாங்க லாங் டேக்ஸ். அப்படி மாதிரி இன்ஸ்பயர் பண்ணல. இப்போ என்னோட அடுத்த படம் இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்காது. இந்த கதை இப்படி ப்ரெசென்ட் பண்ண என்ன அனுமதிச்சு தயாரிப்பாளர் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால என்னால் இப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியும். எப்போ ரிலீஸ்? May 9th ரிலீஸு. இப்போதைக்கு ஒரு 50 தேட்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம். படிப்படியாக சாட்டர்டேக்கு அப்புறம் பிக்கப் ஆகும் நான் நம்புகிறோம். உங்களோட ரைட் அப்னாலையும் மக்களோட இதனாலையும்